கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே 10வது பாகம், உன்னையே நீ அறிவாய். அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கண்ணதாசன் இந்து மதத்தை பற்றி மட்டும்தான் பேசி இருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. ஒரு மனிதன் வாழ்வதற்கான மார்க்கத்தையும் தான் அதில் பேசி இருக்கிறார், எழுதி இருக்கிறார் கண்ணதாசன் என்பதை முதலிலே இந்த தமிழ் சமூகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கையிலே 5 விரல்கள் இருக்கிறது. இந்த 5 விரல்களையும் இணைப்பது இந்த மணிக்கட்டு. அதே போலத்தான் 1 பதிலில்லாத கேள்வி, 2 சேரிடம் அறிந்து சேர், 3 ஈஸ்வர லயம், 4 பொய்யில்லாத வாழ்க்கை, 5 கடிவாளம். இந்த 5 தத்துவங்களையும் உன்னையே நீ அறிவாய் என்ற இந்த மணிக்கட்டால் இணைப்பதுதான் கண்ணதாசனின் 10வது பாகமாக நான் கருதுகிறேன். இதில் 1வதாக பார்த்தால் பதில் இல்லாத கேள்வி. முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவற்றுள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு அறிவு என்ன என்று பார்த்தால் நான் யார் என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் எல்லோருக்கும் விடை தெரியுமா என்று நீங்களே கேட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். இதை இப்படியாக கண்ணதாசன் அவர்கள் பதிவு செய்கிறார். எப்படி தெரியுமா? ஒரு குளத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரிலே இருக்கிற மீன் அந்த குளத்திலே இருக்கின்ற அழுக்கை எல்லாம் தின்றுவிட்டு அந்த நீரை சுத்தப்படுத்துகிறது. அதே மீன்தான் பறக்கின்ற பருந்துக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆகாரமாக விளங்குகிறது. இதுதான் ஒரு மீனுடைய லட்சியம். ஆக இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் லட்சியம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த லட்சியத்தை இந்த உலகிலே நாம் வெளிக்கொணர்வதற்காகத்தான் இந்த மண்ணிலே திருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலிலே உணர வேண்டும். இதை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியும் என்று பதிவு செய்கிறார் அந்த முதல் பதிலில்லாத கேள்வி என்ற தத்துவத்தில். 2வதாக பார்த்தால் கண்ணதாசன் அவர் சொல்லுவது என்னவென்று பார்த்தோமே. ஆனால் 2வது சேரிடம் அறிந்து சேர். முதல் தத்துவத்திலே நீ யார் என்பதை நீ அறிந்து கொண்டாய், நான் யார் என்ற கேள்விக்கு பதிலை அறிந்து கொண்டாய். 2வதாக இந்த நான் யார் என்பதை அறிந்து கொண்ட பின் நீ யாரிடம் சென்று சேருகிறாய் என்பதில் தான் உன்னுடைய லட்சியமே அடங்கி இருக்கிறது என்று நாம் சேருகின்ற நோக்கம் என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று 2வது தத்துவத்தை பதிவு செய்கிறார். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் 3வது தத்துவம் ஈஸ்வர லயம். ஈஸ்வர லயத்திலே அவர் என்ன பதிவு செய்கிறார் என்று பார்த்தால் ஒழுக்கத்தை தாண்டி 3வதாக கண்ணதாசன் பதிவு செய்வது உன்னையே நீ அறிவா என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே தெய்வம் இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? உலகம் இருக்கிறது என்பதால் தானே தெய்வம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த இடத்திலே தெய்வம் என்பது உலகம், அந்த உலகத்தினுடைய வடிவம்தான் இந்த உலகமாக இருக்கிறது. அப்பொழுது தெய்வம் வேறு உலகம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று தன்னுடைய 3வது தத்துவத்திலே பதிவு செய்கிறார். இதை தாண்டி 4வது தத்துவத்திற்கு வந்தோமே என்றால் 4வது தத்துவத்திலே கண்ணதாசன் இப்படியாக பதிவு செய்கிறார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்று ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறான். ஆக 4வது தத்துவத்தில் கண்ணதாசன் பதிவு செய்வது என்ன என்று பார்த்தால் பொய்யில்லாத வாழ்க்கை. இந்தியாவிலே எவ்வளவு தெய்வங்களுடைய கோவில்கள் இருக்கிறதோ அந்த அவ்வளவு இந்திய நாட்டிலே பொய் செல்லும் மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த பொய்யில் இருந்து, இந்த பகட்டு வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதனை நேர் வழியில் கொண்டு செல்வதற்கான கருவி எது என்ற கேள்வியை எழுப்பி பார்த்தால் பொய்யில்லாத வாழ்க்கையில் அந்த கருவியாக கண்ணதாசன் சொல்லுவது மதம். அப்படி என்றால் மதத்தை உயர்த்தி பிடிக்கிறாரா? இல்லை. கண்ணதாசன் மதங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கண்ணதாசன் மதங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. மதத்தின் பெயரினால் ஏற்படுகின்ற மூட நம்பிக்கைகள் வேண்டாம். மத வெறியை அழித்து மத நெறியை இந்த சமுதாயத்தில் வளர்க்க வேண்டும் என்று எழுதியதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். 4 தத்துவத்தை கடந்து 5வது தத்துவத்துக்கு வந்து பார்த்தோமே ஆனால் கடிவாளம். இந்த உலகத்திலே எதற்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது? நம்முடைய மனதிற்குத்தான் கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய
உடல் என்பது மயிலாப்பூரிலே இருந்து கொண்டு நம்முடைய மனம் சிங்கப்பூரிலே இருந்தால் அதனுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான் இந்த உலகம் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக யார் ஒருவர் தன்னை அறிய வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக அவர்களுடைய மனதை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தமும் சொல்கிறது. மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்று. இந்த இடத்திலே இந்த 5 தத்துவத்தையும் இணைத்து இந்த தமிழ் சமூகத்திற்கு உன்னையே நீ அறிவாய் என்ற 10வது பாகத்தில் கண்ணதாசன் சொல்ல வரும் கருத்து என்னவென்று பார்த்தால், உனக்கு தலைவன் யார்? நீயே. உனக்கு தொண்டன் யார்? நீயே. உலகில் எல்லாமும் யார்? நீயே நீயே நீயே. இந்த இடத்தில் நீயே என்பது நானாக மாறுகிறது. நான் என்ற ஒரு வார்த்தைக்கு மூலமாக இருப்பது எது என்று பார்த்தால் அந்த இடத்திலே அது மனம் என்று பதிவு செய்கிறார் கண்ணதாசன். இந்த இடத்திலே இதைத்தான் வள்ளுவரும் அழகாக பதிவு செய்தார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்று. இந்த 5 தத்துவத்தையும் ஒன்றாக இணைத்து உன்னையே நீ அறிவாய் என்ற தத்துவத்தில் கண்ணதாசன் இந்த உலகிற்கு சொல்ல வரும் கருத்து என்ன தெரியுமா? 6 அறிவு படைத்தவனெல்லாம் மனிதன் அல்ல. 6 அறிவை எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன்தான் மனிதன். மனிதா, உனக்கு மனம் இருக்கிறதா என்று பார்க்காதே, மனம் தூய்மையாக இருக்கிறதா என்று மட்டும் பார். மனம் தூய்மையாக இருந்தால் எண்ணுகின்ற எண்ணம் தூய்மையாக இருக்கும். எண்ணுகிற எண்ணம் தூய்மையாக இருந்தால் சொல்கின்ற சொல் தூய்மையாக இருக்கும். சொல்கின்ற சொல் தூய்மையாக இருந்தால் செய்கின்ற செயல் தூய்மையாக இருக்கும். செய்கின்ற செயல் தூய்மையாக இருந்தால் இந்த உலகை நீ திரும்பி பார்க்க தேவையில்லை. இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அந்த நிலைக்கு நம் தமிழ் சமூகம் ஆளாக வேண்டும். அதற்கு அடித்தளம் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சந்தோஷ். ஒரு விளையாட்டான கேள்வி. உன்னையே நீ அறிவாய் என்று பேசிய சந்தோஷ் தன்னையே எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறார்? என்னை நான் அறிந்ததன் காரணமாகத்தான் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தை என்னால் படிக்க முடிந்திருக்கிறது. அதாவது எந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு அந்த கண்ணதாசனை நோக்கி உங்கள் மனம் திரும்பியது? எந்த ஒரு புள்ளியில், எந்த அறிதல் புள்ளியில் அந்த மாதிரி நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உன்னையே நீங்கள் அறிஞ்சிங்கன்னா எந்த விதத்தில்? ஆன்மீக ரீதியாவா இல்லை? ஆன்மீக ரீதியா. சரி, முழுவதும் படிச்சிட்டிங்க அர்த்தமுள்ள இந்து மதம்? ஒரு 3 பாகங்கள் படித்திருக்கிறேன். அதில் எனக்கு எது சிறப்பாக இருக்கும் அந்த தலைப்படுத்தி நான் பேசியிருக்கேன். நன்றி, சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா.